ஸ்வேதா பயங்கரமா பாத்துர்றாங்க. ஐயோ! மீனாட்சிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே! கான்ஷியஸே இல்லையே! சர்க்கரையோட அளவு குறைஞ்சிருக்கா மாதிரி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு பூமியோட பெரியம்மா கிட்ட சொல்றாங்க. அத கேட்டவுடனே அஞ்சலி, ரெஜினா 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. குழந்தை எழுந்துக்கவே இல்லையே! இப்ப என்ன பண்றது? எப்படியாவது குழந்தைய எழுப்பி தானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் சக்கரை தண்ணி வாயில ஊத்துறாங்க. ஆனா குடிக்கவே இல்ல. குழந்தை வெளிய எழுந்துக்கவே இல்ல. என்ன எழுந்துக்கவே இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனா இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி மீனாட்சி எப்படி இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு ஸ்வேதா கிட்ட கேட்குறாங்க. ஸ்வேதா அமைதியா இருக்காங்க. என்ன ஸ்வேதா சொல்லு. நான் இங்கே தான் இருக்கேன். ஆனா என் ஞாபகம் எல்லாம் மீனாட்சி மேல தான் இருக்கு. மீனாட்சி நல்லா இருக்காளா? அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. அக்கா இங்கே என்ன நடந்தது தெரியுமா? குழந்தை கான்ஷியஸ் இல்லாம இருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்றாங்க. அத கேட்டோனே முத்தழகு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. என்னாச்சு? என்னாச்சு? என்ன கான்ஷியஸே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாக்கா குழந்தை பால் குடிக்கல. ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கு. அதனால எழுந்துக்கவே இல்ல. சர்க்கரையோட அளவு கம்மியா இருக்கு அப்படின்னு ஸ்வேதா சொல்றாங்க. ஐய்யயோ! ஸ்வேதா என்ன சொல்ற நீ? அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அப்போ பூமி வராரு. வந்த உடனே முத்தழகு சொல்றாங்க. இவர் பயங்கரமா அழுதுகிட்டே சொல்றாங்க. "என்னாச்சு முத்தழகு?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. "இல்ல மீனாட்சி நம்ம விட்டுட்டு வந்தோம்ல, கான்ஷியஸே இல்லையாம். பாலே குடிக்கலையாங்க." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க முத்தழகு. "இருங்க, இருங்க. முதல்ல அழாதீங்க இருங்க. வீடியோ கால் பண்ணுங்க." அப்படின்னு சொல்றாங்க பூமி. அதே மாதிரி வீடியோ கால் பண்றாங்க முத்தழகு. ஸ்வேதா குழந்தைய காட்டுறாங்க. பார்த்துட்டு முத்தழகு பயங்கரமா அழறாங்க. "மீனாட்சி உனக்கு என்ன ஆச்சு மீனாட்சி? ஏன் மீனாட்சி நீ இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்ருக்காங்க. "அக்கா நீங்க அப்படியே பேசுங்க. பாப்பா எழுந்துக்குதான்னு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்றாங்க. "சரி ஸ்வேதா நான் பேசுறேன். எழுந்துரு மீனாட்சி. நல்ல பொண்ணுல்ல எழுந்துரு. அம்மா அம்மா நான் தான் வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்படியே ஃபோன்ல வீடியோ கால்லயே பேசுறாங்க மீனாட்சி கிட்ட. அப்பயும் எழுந்துக்கவே இல்ல. "என்னங்க குழந்தை எழுந்துக்கவே இல்ல. என்னங்க ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு பயங்கரமா அழறாங்க. "நீங்க அழாதீங்க முத்தழகு. கொஞ்சம் பொறுமையா நீங்க பேசுங்க." அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. அதே மாதிரி முத்தழகு மறுபடியும் பேசுறாங்க. "மீனாட்சி எழுந்துரு. அம்மா தானே எழுந்துரும்மா எழுந்துரு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அப்படியே ஞாபகப்படுத்துது. அவங்க பேசுனது எல்லாமே, சிரிச்சது எல்லாமே ஞாபகப்படுத்தி அப்படியே முழிச்சுக்கிச்சு. அப்பா! குழந்தை எழுந்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா, பூமியோட பெரியம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்தழகு குழந்தை முழிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனிமே நம்ம கவலைப்பட தேவையில்ல. சக்கரை தண்ணி அவ குடிச்சிட்டா. அவ இனிமே நல்லா ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தோனே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க முத்தழகு. குழந்த முழிச்சுக்கிட்டா. நீங்க கவலையே படாதீங்க. ஒண்ணே ஒண்ணு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெறைய வாட்டி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். மீனாட்சி மேல ரொம்ப பாசம் வைக்காதீங்கன்னு. ஆனா, நீங்க எந்த அளவு பாசம் வச்சிருந்தீங்கன்னா, மீனாட்சி உங்கள அம்மாவாவே நெனச்சிருப்பா. இந்த வீடியோ கால்லயே குழந்தை எழுந்துக்கிட்டா. அந்த அளவுக்கு நீங்க பாசம் வச்சிருக்கீங்க. ரொம்ப அட்டாச்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு முத்தழகிட்ட. அத கேட்டோனே முத்தழகு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த அஞ்சலிலாம் ஒரு அம்மாவா அந்த குழந்தை நெனைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. 2 பேருமே மேல போறாங்க. அஞ்சலி, ரெஜினா 2 பேருமே மேல போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. "ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? குழந்தை விஷயத்துல இப்படி தான் விளையாடிட்டு இருப்பியா? பாரு குழந்தை பார்த்தியா பாலே குடிக்காம ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? எப்ப பார்த்தாலும் அடம் பிடிச்சிட்டே இருப்பியா?" அப்படின்னு சொல்லி ரெஜினா பயங்கரமா அஞ்சலிய திட்டிட்டு இருக்காங்க. "அம்மா நான் அப்படி நினைக்கலம்மா. குழந்தை வந்து அந்த பால குடிக்காம தடுக்கணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா குழந்தைக்கு இப்படி ஆகணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. குழந்தை மேல எனக்கும் பாசம் இருக்குமா." அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. "என்ன உனக்கு பாசம் இருக்கு? பாசம்லாம் இருக்க மாரி எனக்கு தெரியல. பாத்தியா அந்த முத்தழகு ஃபோன்ல ஒரு வார்த்தை பேசினோனே குழந்தை எழுந்துக்குச்சு. அப்பனா பெத்த தாய் மேல தான் அந்த குழந்தைக்கு பாசம் அதிகமா இருக்கும். உன் மேலலாம் இருக்கவே இருக்காது. நீ பேசலாம், பழகலாம் அவ்வளோதான். உண்மையான அம்மா யாரோ அவங்க கிட்ட தான் குழந்தை அட்டாச்டா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சினா சொல்றாங்க. அத கேட்டோனே அஞ்சலிக்கு பயங்கரமா கோவம் வருது. "அம்மா என்னம்மா?"